अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம்। என்ன ரெசிபினா KFC ல பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம்। வாங்க வீடியோக்குள்ள போகலாம்। வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க। KFC பாப்கார்ன் சிக்கன் வந்து வீட்லயே எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம்। ரொம்ப ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன்। அதுக்கு சிக்கன் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க। சிக்கனை மேரினேட் பண்ண போறோம்। அதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்றேன்னு சொல்றேன்। 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, தேவையான அளவு சால்ட், ஃபுல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வைங்க। அப்போ தான் நம்மளுக்கு KFC சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும்। எக்கை பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்। இதில் சால்ட்லாம் சேர்க்கல। ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க, கூலாக இருக்குன்னு டிப் பண்ணுறதுக்கு। நெக்ஸ்ட்டு கோட்டிங் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம்। 4 டீஸ்பூன் மைதா மாவு, 3 டீஸ்பூன் அரிசி மாவு, 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க। இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு। இப்போ எக்கில் டிப் பண்ணிவிட்டு மாவில் கோட்டிங் பண்ண போகிறோம்। இப்போ வாங்க பாப்கார்ன் சிக்கன் ரெடி பண்ணலாம்। சிக்கன் மேரினேட் ஆயிடுச்சு। 20 மினிட்ஸ் எக்கை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன்। ஜில்லுன்னு இருக்குன்னு, அதனால் நீங்கள் எக்குக்கு பதில் ஐஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க। சிக்கனை மேரினேட் பண்ண சிக்கனை எக்கில் டிப் பண்ணிவிட்டு மாவில் கோட்டிங் பண்ணிக்கோங்க। இதே மாதிரி 2 டைம் கோட்டிங் பண்ண போகிறோம்। கோட்டிங் பண்ண மாவை திரும்பி எக்கில் டிப் பண்ணிவிட்டு திரும்பி நெக்ஸ்ட்டு மாவுலேயே கோட்டிங் பண்ணுறோம்। அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் நல்லா உள்ள சாஃப்டாகவும் மேலே மொறுமொறுன்னு கிடைக்கும்। இதே மாதிரி எல்லா சிக்கனை கோட்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க। மாவில் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுற அளவுக்கு கோட்டிங் பண்ணிக்கோங்க। ஏன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வந்துடும்। அதனால் ஒரு 5 மினிட்ஸ் பிளேட்டில் அப்படியே வச்சுடுங்க। இதே மாதிரி எல்லா சிக்கனும் கோட்டிங் பண்ணிக்கோங்க। ஆயில் ஹீட் ஆகிடுச்சு। லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறோம்। ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மேலே குக் ஆகிடும், உள்ளே குக் ஆகாமல் போயிடும்। அதனால் சிக்கன் குக் ஆகிடுச்சு। இந்த கலர் வந்தாக்கா உடனே எடுத்துடலாம்। இதுதான் கரெக்டான கலருங்க। எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள்। இதே மாதிரி எல்லா சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க। அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன்। கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்। நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்। இப்போ எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க। பாப்கார்ன் சிக்கனை மைனஸில் டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்। நான் மைனஸ் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கோங்க। இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்। மேலே மொறுமொறுன்னு உள்ளே சிக்கன் நல்லாவே குக் ஆகிருக்கு। ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு। நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்। என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க।